வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க 100க்கு 100. அப்போ 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 வாங்கியிருக்காங்க, 90க்கு 90. 10 மார்க் இன்டர்னல் ஆட் பண்ணி 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நிறைய வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வுக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 1 மார்க் 15 கரெக்டாக எழுதினாலே போதும். கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தான் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் தாட் வரும். ஸோ எக்கனாமிக் மாடல் வந்து எழுதியிருக்காங்க. எக்கனாமிக் மாடல் ரெஃபர்ஸ் டு த ரீப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ரேட் சிச்சுவேஷன். எக்கனாமிக்ஸ் யூஸ்ட் டு திஸ் மாடல் டிஸ்கிரைப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரிலேஷன்ஷிப் அண்டு பிஹேவியர். இந்த மாதிரி கீ ஆன்சரை பேஸ் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டேர்ம் ஆஃப் ட்ரேடு, அதே மாதிரி அதுக்கான ஃபார்முலா இருக்குது. டேர்ம் ஆஃப் ட்ரேடுக்கு இன்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரைஸு, இன்டெக்ஸ் ஆஃப் இம்போர்ட் ப்ரைஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிளாஸ்டிக் மணினா என்ன? பிளாஸ்டிக் மணி இஸ் ஏ ஒன் ஆஃப் த மணி. திஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் மணி. பிளாஸ்டிக் மணி ஆல்டர்னேட்டிவ் கேஷ் ஃபார் ஸ்டாண்டர்ட் கரன்சி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டெபிட் கார்டு. பிளாஸ்டிக் மணிக்கு வந்து பார்த்தோன்னா டெபிட் கார்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதே மாதிரி டேக்ஸ் அண்ட் ஃபீஸ்னால் என்ன? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்பெஷல் டியூரிங் ஃபார் ரைட்ஸு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளார்னால் என்ன? இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அக்கார்டிங் டு லேர்னர் லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் விச் இஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஃபார் வேர்ல்டு ரிசல்ட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் டிமாண்ட், புல் அண்டு காஸ்ட் புஷ். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுவுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க்கு இதெல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம், இது வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து ஆப்சன்ஸு, லிமிட்டடு ஃப்ரீடம், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வேல்யூஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் பேப்பர் ஆடிஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸ் இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சேல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினிமைசேஷன், நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிஸ்ட்ரேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிமானிஸ்ட்ரேஷன், லேண்ட் பொல்யூஷன் டிஃபைன்ட் ஆஸ் எ டீக்ரடேஷன் ஆஃப் லேண்ட் டியூ டு த டிஸ்பாய்ட் வேஸ்ட் அண்ட் லேண்ட் தட் சப்ஸ்டன்ஸ் மேபி சாலிடாக இருக்கலாம், லிக்யூடாக இருக்கலாம், கேசியஸாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் பேப்பர் ஆடிஷன் எல்லாம் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் எப்படி பேப்பர் ஆடிஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் தியரி, கீனஸ் தியரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் 12th எக்கனாமிக்ஸ் பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். 2 மார்க் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்இசி அண்டு எம்இஐ, இதுவும் வந்து ஒரு முக்கியமான 5 மார்க்கு. ஸோ சென்டம் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்ரி பாலிசி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அழகாக வரக்கூடிய 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்களும் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷனில் சென்டம் மார்க் வந்து ஃபுல்லாக வாங்கலாம். ஸோ இதான் அப்டேட்டு. ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐலாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு, இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் ஆர்ட்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஆர்ட்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும்
10 இயர்ஸ் எக்கனாமிக் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 10 இயர்ஸ் எக்கனாமிக் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு இன்க்ளூடிங் கம்பல்சரி எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரீசன்ட் க்ரோத் இன் பப்ளிக் எக்ஸ்பென்டிச்சர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்புலேஷன் ஆஃப் க்ரோத்து, டிஃபென்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்டிச்சர், கவர்மெண்ட் சப்சிடிஸ், அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டர்ஸ்டேஷன், இன்க்ரீஸ் த கிராண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் சென்டம் மார்க் வாங்கின பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுவேன். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் எப்படி பேப்பர் ஆடிஷன் பண்ணுறாங்க, எப்படி சென்டம் மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் 100க்கு 100 90 out of 90 வாங்கின எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.